சோம்நாதர் கோவில் என்பது இந்தியாவின் குஜராத் மாநிலம் பவளியில் அமைந்துள்ளது. இது பகவான் சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 12 ஜோதிர்லிங்கங்களில் முதன்மையானது ஆகும். சோம்நாத் என்பது சந்திரனின் அதிபதி என்பதை குறிக்கும். இந்த கோவிலின் முதற்கதை சந்திரனுடன் தொடர்புடையது. சந்திரன் தன் 27 மனைவிகளில் ரோகிணியை மட்டும் அதிகமாக நேசித்ததால் மற்ற மனைவிகள் தங்கள் தந்தையான தக்ஷனிடம் புகார் செய்தார்கள். தக்ஷன் சந்திரனுக்கு சாபம் கொடுத்து உன் ஒளி குறைந்து போகட்டும் என்றார். துன்புற்ற சந்திரன் பகவான் சிவனை கடலோரத்தில் தவமிருந்து வேண்டி அந்த சாபத்திலிருந்து விடுபட்டார். சிவபெருமான் அவரை அருளினதால் சந்திரன் அமாவாசையில் முழுமையாக ஒளியிழந்து பௌர்ணமியன்று மீண்டும் ஒளியுடன் தோன்றுகிறார். சோமன் என்றால் சந்திரன், நாதர் என்றால் அதிபதி. அதனால் சிவபெருமான் சோமநாதர் என்ற பெயரால் அழைக்கப்பட்டார். இந்த கோவில் மிகப் பழமையானது. இது புராணங்களில், குறிப்பாக ஸ்கந்த புராணம் மற்றும் சிவபுராணம் போன்றவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளதோடு இந்த கோவிலின் முதல் வடிவம் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன் சந்திரன் கையால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. இதுவரை சுமார் 17 முறை அகிம்சை எதிரிகள் மற்றும் இஸ்லாமிய ஆதிக்கத்தால் அழைக்கப்பட்டு மீண்டும் கட்டப்பட்டுள்ளது. முக்கியமாக மஹ்மூத் கஸ்னவி 1025ஆம் ஆண்டு கோவிலை களவாடி அழித்தான். ஆனால் இந்த கோவில் ஒவ்வொரு முறையும் மக்கள் ஊக்கத்தால் மறுபடியும் கட்டப்பட்டது. சோம்நாதர் கோவில் பலமுறை அழைக்கப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு முறையும் சிவபக்தர்கள் அதை மீண்டும் கட்டி எழுப்பினார்கள். இது அழிக்க முடியாத ஆன்மீகத்தின் சின்னம் என கருதப்படுகிறது.